இல்லை உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க, இவ்வளோ வேதனைப்படுத்திருக்காங்க. வேதனை என்ன படுத்தலை, பர்சனலாக என்ன வேதனைப்படுத்தலை. ஆக்சுவலி அவங்க வந்து மீனவர் சமுதாயத்தில் வந்து அவங்க மக்களோட பார்வை வந்து இப்படி இருக்கு புரியுதுங்களா. மக்கள் வந்து அதாவது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபிஷர்மேனால இப்படித்தான் அப்படிங்கிறது வந்து அவங்க மூவி மூலமாக இந்த மாதிரியே வச்சுட்டாங்க. இப்படித்தான் இருப்பாங்க, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருப்பாங்க, ரொம்ப ரக்கடாக இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு இது கிடையாது, படிப்பு கிடையாது, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த அளவுக்கு இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க இன்னும் இறங்கி வந்து பார்க்கல உள்ள ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் வந்து அந்த மாதிரி கிடையாது. அது எல்லாம் ரொம்ப தப்பாக புரிஞ்சு ஒரு தப்பான ஒரு மீட்டரில் இருக்காங்க. அது தாண்டி எங்கேயோ போயாச்சு, வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அது என்னன்னா சில படங்களில் வந்து காட்டுவாங்க, இந்த காட்சி காட்டுவாங்க, இந்த காசிமேடுனா இப்படி தான் இருப்பாங்க, இந்த ஊர்னா இப்படி தான் இருப்பாங்க, ஒரு காட்சியை காட்டிட்டாங்க. அந்த மைண்ட் செட்டில் தான் இன்னும் அவங்க இருக்காங்க. அதுதான் அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இல்லை. அது வந்து இதுவரைக்கும் நான் நேரடியாக அனுபவிக்காத. அவங்க ஒரு வேளை அப்படி நினைச்சிருந்தா கூட அது உங்கள்கிட்ட அப்படி சொல்லிக்க கூடாது, அதை காமிச்சிருக்க கூடாது. பட் அதை வந்து காமிக்கும் போது கொஞ்சம் வேதனை தான். இன்னொன்று நான் தெளிவாக ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது இந்த பெரிய பெரிய இந்த கார்பரேட் கம்பெனிகளை வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க தெரியுமா. அதில் வந்து ஃபிஷிங் கம்யூனிட்டியில் ஃபிஷிங் ரிலேட்டடாக எந்த அவார்டும் இருக்காது. ஏன்னா அவங்க ஃபிஷிங் வீடியோ போடுறவங்களை வந்து விளாகர்ஸாகவே யோசிக்கிறது இல்லை. அப்போ நான் ஒரு சேனலுக்கு வந்து ஒரு சேனலு அவங்க வந்து என்ன கேட்டகரியில் போட்டாங்கன்னா ட்ராவல் கேட்டகரியில் போட்டாங்க. நான் அப்போ அவங்கள மீட் பண்ணுற சான்ஸ் கிடச்சி நான் இப்போ கேட்டேன், ப்ரோ நான் எங்கே ப்ரோ ட்ராவல் கேட்டகரியில் வந்தேன் அப்படின்ட்டு. ஃபிஷிங் கேட்டகரியில் எத்தனை பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, ஏன் நீங்கள் அந்த உங்களோட ஒரு கேட்டகரியில் நீங்கள் எடுத்துக்கவே இல்லை அப்படின்ட்டு. எல்லா கேட்டகரியும் இருக்குது, ஏன் சி விளாகர்னு ஒரு கேட்டகரி உங்களோட இதில் வைக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. அவ்வளோ பேர் விளாக் பண்ணுறாங்க, அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க ஓப்பனாக சொல்லுங்கள், என்னால் வந்து ட்ராவல் பண்ண முடியும், ஃபுட் பிளாக் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஃபுட் பிளாக் பண்ணுறவனை கொண்டு கடலில் வந்து லாக் பண்ண வைங்க பார்க்கலாம். அவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, சி பிளாகர் ஏன் அந்த மாதிரி கேட்டகரி உங்கள் இதில் இல்லை அப்படின்ட்டு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்துடும் ப்ரோ அப்படின்னாங்க. அப்புறம் இன்னும் நிறைய கார்பரேட் நிறுவனங்களை வந்து நடத்துகிற இதெல்லாம் வந்து அது இல்லை. ஏன் அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இன்னொன்று அவங்களே ஒரு கிளாஸ் வைஸ் பிரிச்சுட்டாங்க. இந்த கிளாஸில் உள்ளவங்க தான் நம்ம இங்கே கூப்பிடணும். புரியுதா உங்களுக்கு. இப்போ எனக்கு மட்டும் இல்லை 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், என்ன மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஆனால் நாங்கள் 4-5 பேருமே எந்த ஒரு பெரிய பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி நடத்துகிற எந்த அவார்ட் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுலையுமே நாங்கள் இருந்தது இல்லை. எங்களுக்கு எந்த அழைப்பும் வந்ததில்லை, எதுவும் இல்லை. எங்களுக்கு நல்லா வியூஸ் போக தான் செய்யுது, மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் எங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனாலுமே நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். அப்போ என்னென்னா அவங்க அப்படியே பிரிச்சுட்டாங்க. மீன்ஸ் எதுக்கு இது ஒரு கேட்டகரி அவங்க யோசிக்கலை. அது வந்து யோசிச்சு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இது அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து வீடியோ போடுறோம், அவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கோம், இதை இவங்க ஏன் இதை ஒரு இதையே யோசிக்க மாட்டாங்க, இது ஒரு விஷயமாவே ஏன் யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்குது. அதை நான் வந்து நண்பி சேனல் மூலமாக சொல்லிக்கிறேன்.